வணக்கம். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினுடைய சார்பிலே அண்மையிலே இந்த மன்னார் வைத்தியசாலையில் நடைபெற்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான காரியம் குறித்து மக்களுக்கு சில தெளிவுகளை வழங்க வேண்டியது எங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது. எங்களில் பலர் அறிந்திருக்கிற பிரகாரமாக சில நாட்களுக்கு முன்பாக இந்த வைத்தியசாலையிலே ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திலே ஒரு இளம் தாய் மரணித்திருக்கின்றார். இந்த செய்தி கேள்விப்பட்ட மறு நிமிடமே நாங்கள் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் அவர்களை நேரடியாக சந்தித்து இது பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். அதிலே அவர் எங்களுக்கு ஒரு தெளிவை வழங்கியிருந்தார். இந்த விடயம் சம்பந்தமாக ஒளிவு மறைவு இன்றைய ஒரு விசாரணை ஏற்கனவே தங்களுடைய நிர்வாகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது என்று எங்களுக்கு உறுதியளித்திருந்தார். வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் என்ற வகையிலே நாங்களும் இந்த விடயத்தை மிகவும் தெளிவான முறையிலே இந்த விடயம் பற்றிய விசாரணைகள் நடைபெறுவதை நாங்களும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மரணத்தினாலே இந்த வைத்தியசாலை நிர்வாகத்திலே இருக்கின்ற பக்கத்திலே ஏதாவது பிழைகள் ஏற்பட்டு இருக்குமாக இருந்தால் எந்த விதமான பக்கச்சார்பற்ற நீதியான ஒரு விசாரணை மூலம் இதிலே தவறிழைத்தவர்கள் நிச்சயமாக சட்டத்திற்கு முன்பாக கொண்டு வருவார்கள் என்பது வைத்தியசாலை நிர்வாகத்தினுடைய உறுதியான நிலைப்பாடு மட்டுமல்ல, அதுதான் வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. ஒரு அரச நிறுவனத்திலே நாங்கள் வேலை செய்கிற பொழுது இந்த விசாரணைகளுக்கு ஒரு படிமுறை உண்டு. குறிப்பாக வைத்தியத்துறையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பணிப்பாளருடைய ஆரம்ப கட்ட விசாரணை, அதைத் தொடர்ந்து பிராந்திய சுகாதார பிரதி பணிப்பாளருடைய விசாரணை, அதைத் தொடர்ந்து மாகாண சுகாதார செயலாளர் மட்டத்திலான ஒரு விசாரணை, இதற்கும் மேலாக மத்திய சுகாதார அமைச்சினால் ஏற்படுத்தப்படுகின்ற விசாரணைகள். இந்த விசாரணைகள் படிமுறையான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. ஆகவே இந்த விசாரணைகள் உறுதிப்படுத்தப்படும் வரை நாங்கள் தேவையற்ற கருத்துக்களை, தேவையற்ற வதந்திகளை நாங்கள் பரப்புவது உண்மையாகவே அது அந்த வைத்தியசாலையின் நிர்வாகத்திற்கும் மன்னார் மக்களாகிய எங்களுக்கும் அது ஒரு விரும்பத்தக்க காரியமாக நிச்சயமாக இருக்காது. ஆகவேதான் இந்த உரிய முறையான விசாரணைகள் நடைபெற்று இதற்குரிய உண்மையான விடயம் கண்டறியும் வரை நாங்கள் அனாவசியமான முறையிலே நாங்கள் செய்திகளை வெளியிடுவதோ அல்லது அடாத்தான முறையிலே வைத்தியசாலை நிர்வாகத்தை அதை அணுகுகின்ற முறைகளோ நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், வைத்திய பணியானது ஒரு புனிதமான ஒரு பணி. யாரும் எந்த வைத்தியர்களும் அநியாயமாக உயிரை காவு கொள்ளப்படுவதை அனுமதிப்பதில்லை. அடுத்த பக்கத்திலே அவர்களுடைய தவறுகளினால் இந்த சம்பவங்கள் ஏற்படுவதும் ஒரு நிலைமையாக இருக்கிறது. அப்படியாக இந்த மரணத்திற்கு யாராவது தனிப்பட்ட ரீதியிலே இதுக்கு பொறுப்பாளர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சட்டத்திற்கு முன்பாக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை வைத்தியசாலை நிர்வாகத்தோடு வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவும் அதுக்கு மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றது. ஆகவே எங்களுடைய வைத்திய சேவைகள், பொதுமக்களுடைய நன்மைகள் முடக்கப்படும்படியான எந்த விதமான விஷமத்தனமான வேண்டப்படாத காரியங்களிலும் செயற்பாடுகளிலும் யாரும் இறங்க வேண்டாம் என்று சொல்லி மன்னார் மக்களுடைய சார்பிலே நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். விசாரணைகளுக்கு மூலமாக வெளிவருகின்ற காரியங்கள் நிச்சயமாக அது சட்டத்திற்கு முன் கொண்டு வந்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார் என்ற உறுதியுரையை மீண்டும் வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி குழுவினர் சார்பிலே உங்களுக்கு நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி.
வேண்டுகோளை நாங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம். இந்த விடயத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கருத்துக்கள் நீங்கள் அறிய விரும்புவதாக இருந்தால் அலுவலக நேரத்திலே நீங்கள் எந்த நேரமும் வைத்தியசாலை பணிப்பாளரை அணுகி உங்களுடைய சந்தேகங்களை அல்லது உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய ஆதங்கங்களை நிச்சயமாக தெரிவிக்க முடியும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் தயவாக நாங்கள் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றோம். இது மட்டுமல்ல, இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய விடயங்கள் மட்டுமல்ல, இந்த வைத்தியசாலையிலே அதாவது ஒரு தவறான அல்லது வளமையான முறைக்கு புறம்பான எந்த செயற்பாடுகள் நடந்தாலும் நீங்கள் தயவாக வைத்தியசாலை பணிப்பாளரையோ அல்லது வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி குழு உறுப்பினர்களையோ நீங்கள் பயமின்றி எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் தயவோடு அறிய தருகின்றோம். நன்றி.